திங்க் சீரியஸ் சேனல் வியூவர்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். த்ரீ ரீசன் டு ஹேட் சன் டிவி. இந்த வீடியோவை ஒரு 1 வீக்கா நீங்க யாரும் யூடியூப்ல பாத்துருக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, சன் நெட்வொர்க் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோவை வேர்ல்டு வைடா பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன் ஈவன் என்னால கூட பார்க்க முடியாதுன்னா பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி என்னோட வீடியோவை ரிமூவ் பண்றதுக்கு அவங்க போட்ட எஃபோர்ட்டை நல்ல சீரியல் எடுக்கிறதுக்கு போட்டிருந்தா கூட அவங்களோட சீரியல் ஓரளவுக்கு நல்லாவது வந்திருந்திருக்கும். ஓரளவுக்கு நல்ல ப்ரோக்ராம்ஸை கொடுக்குற விஜய் டிவியை பத்தி என்னோட ரிவ்யூவை கொடுத்ததுக்கு கூட ஸ்டார் நெட்வொர்க் எந்த பிரச்சனையும் பண்ணல. எந்த நேரமும் ஒப்பாரி வைக்கிற சீரியலை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை சொன்னதுக்காக என்னோட வீடியோவை பிளாக் பண்றதா? என்ன கொடுமை சரவணது. நம்ம சேனல் வியூஸ் நிறைய பேர் அந்த வீடியோவை சர்ச் பண்ணி பார்த்துட்டு யூடியூப்ல இல்லைன்னொன்னு கமெண்ட்ஸ்ல மெசேஜஸ்ல அந்த வீடியோ எங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் அது கூட பரவாயில்ல, ஒருத்தர் எப்படியோ என்னோட மொபைல் நம்பரை கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணி கேட்குறாருங்க அந்த வீடியோ எங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்காகவே நான் அந்த வீடியோவை திரும்ப ரீஅப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சன் டிவி மறுபடியும் அந்த வீடியோவை ரிமூவ் பண்றதுக்குள்ள பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. 3 ரீசன் டு ஹேட் சன் டிவி. சன் டிவியை இருக்கிறதுக்கு உண்டான 3 காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்த்துக்கணும். சன் டிவியை ஹேட் பண்ணுறதுக்கு பல காரணம் சொல்லலாம். பட் அதில் ஃபர்ஸ்ட் ரீசன், அது முக்கியமான ரீசன் என்னன்னா சீரியல். காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்கிற சீரியல் நைட்டு 11 மணிக்கு முடியுது. ஒரு நாளைக்கு 18 சீரியல்லாம் சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பட் அந்த சீரியல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக கிடையாது. சன் டிவி சீரியலை நான் ஏன் வெறுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பல காரணம் சொல்லலாம். பட் அதில் முதல் காரணம் என்னன்னா, எல்லா சீரியல்லையும் காமனான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ஹீரோக்கு 2 பொண்டாட்டி. அவரோட ஒய்ஃபு உயிரோடு இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ற மாதிரி காட்டுவாங்க. இது ஒரு தப்பான விஷயம் தான். பட் அவங்க ஹீரோ நல்லவர் அப்படிங்கிற மாதிரியே காட்டுவாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால வேற வழி இல்லாம இந்த மாதிரி அவர் 2வது கல்யாணம் பண்ணதான் அவங்க காட்டுவாங்க. இந்த 2 பொண்டாட்டி மேட்டர்லாம் தமிழ்நாட்டுல ரேரா நடக்கிற விஷயம். அவங்களோட சீரியல்ஸை விறுவிறுப்பா கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி எடுக்கிறத நான் கேவலமா நினைக்கிறேன். நல்லா சொல்றேன், ஃபுல்லா கேட்டுக்க. ஓகே, லதாவுக்கு ஆனந்துக்கும் கள்ளத்துறதுக்கு இது உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ராஜேஷ் ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. வேறையா வசந்தி யாருன்னா ஆனந்தோட காதலி. இதுவே ஆனா ஆனந்த் ரேவதி வச்சிட்டு இருக்கிறது வசந்திக்கு தெரியாது. வச்சுக்கிட்டு இருக்காங்களா? என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. இதெல்லாம் எப்படா முடியும்? மேக்ஸிமம் சீரியல் டைரக்டர் சொல்ற விஷயம், அவங்க டைரக்ட் பண்ற சீரியல் எல்லாம் நம்ம நாட்டிலயும் வீட்லயும் நடக்கிறத பேஸ் பண்ணி எடுக்கிறதா சொல்லுவாங்க. பட் எனக்கு இந்த சீரியல் எல்லாம் பார்த்தா அப்படி தோணல. அவங்க எடுக்கிற சீரியல் எல்லாமே ரொம்பவே செயற்கையா இருக்கு. இதெல்லாம் எந்த வீட்லயும் நடக்காத விஷயம்னு நான் நினைக்கிறேன். 2வது ரீசன், சன் டிவி சீரியல்ஸ்ல வர்ற ஹீரோயின்ஸ் 2 விதம். ஒன்னு எதுக்கு எடுத்தாலும் ஒப்பாரி வைக்கிற கேரக்டர். 2வது எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா அதை ஃபேஸ் பண்ற கேரக்டர். ஒப்பாரி வைக்கிற கேரக்டருக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பொன்னும் ஜொன்னு ஒரு சீரியல். இந்த ஒரு சீரியலே போதும். இந்த சீரியல்ல எப்ப பார்த்தாலும் யாராவது எதுக்காவது அழுதுகிட்டே இருப்பாங்க. எதையும் தைரியமா ஃபேஸ் பண்ற கேரக்டருக்கு எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா பொம்மலாட்டம், வள்ளி, வம்சம், கல்யாண பரிசுன்னு நிறைய சீரியல்ஸ் இருக்கு. இந்த சீரியல்ஸ்ல வர்ற கேரக்டர்ஸ்க்கு எல்லாம் அவங்க ஏதோ சிஐடி சவுந்தலான்னு நினைப்பு. எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு என்ன காரணம், யார் காரணம் அப்படிங்கறத ஹீரோயின்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. போலீஸ்க்கே தெரியாத விஷயம் கூட இவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. முடியல. சீரியலை வெறுக்கிறதுக்கு உண்டான 3வது ரீசன் என்னன்னா, சீரியல்ஸ்ல நடக்கிற ஓவர் ஆக்டிங். டைரக்டர் திருமுருகன் எடுக்கிற குலதெய்வம்ங்கிற சீரியல் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அந்த சீரியல்ல நடிக்கிற நிறைய பேரை பாத்தீங்கன்னா ஓவர் ஆக்டிங் பண்ணிருப்பாங்க. இத நீங்களே பல தடவை நோட் பண்ணிருக்கலாம். இந்த விஷுவலை பார்த்து நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த 2 பசங்களுக்கும் பயங்கரமா கோவம் வருதான். அததான் இப்படி ஃபேஸ் ரியாக்ஷன்ல காட்டுறாங்க. சாப்பிட வாணும் நான் தொகை போட்டு வந்தல. நல்ல முறையா கள்ள ஒரு ஃபால்ட் தெரியும், அதுல ஒரு பொழுவு எரியும். நல்ல முறையா வேறப்பா முறையா நல்ல முறை போயிட்டா நல்ல முறை என்ன பாத்து. அப்புறம் சீரியலை வெறுக்கிறதுக்கு உண்டான 4வது காரணம் என்னன்னா, நம்பவே முடியாத அளவுக்கு சீரியல்ஸோட ஸ்டோரி இருக்கும். அதுதான் 4th ரீசன். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா வம்சம்னு ஒரு சீரியல்.
இந்த சீரியலோட கதையை யார்கிட்டயாவது சொல்லி 10 பைசா பிச்சை கேட்டா கூட போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஸ்டோரினா அது வந்து வம்சம் ஸ்டோரி தான். இந்த சீரியல்ல வர்ற ஸ்டோரிய நான் ஏன் மட்டமான ஸ்டோரின்னு சொல்றேன்னா, இந்த சீரியல்ல வர்ற எல்லாருமே டபுள் ஆக்டிங் தான். இந்த சீரியல்ல வர்ற ஹீரோயின்ல இருந்து அந்த வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரி வரைக்கும் எல்லாரும் டபுள் ஆக்டிங் தான். இந்த சீரியல்ல ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு IAS ஆபீசர்னு சொல்லுவாங்க. பட் அவங்க IAS அதிகாரிக்கு உண்டான எந்த வேலையும் பண்ணதா நான் பார்த்ததே கிடையாது. டெய்லி அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதே அவங்களோட வேலையா இருக்கும். இது வரைக்கும் அவங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் வேலை பார்த்த மாதிரி ஒரு சீன் கூட வரல. விகடன் கதைக்குழுவோட சீரியல் தெய்வமகள், அந்த சீரியலோட கதை வந்து ஒரு காலத்துல நல்லா இருந்துச்சு. பட் இப்போ அது ரொம்பவே மோசமா போய்கிட்டு இருக்கு. அந்த சீரியல்ல வர்றவங்க வீட்டு குழாயில தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அவர் சொல்ற டைலாக் இதுவா தான் இருக்கும். இன்னுமா புரியல? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்நியார் தான். அந்த வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த டைலாக்க சொல்லிடுவாரு. சன் டிவியை வெறுக்கிறதுக்கு உண்டான 2வது காரணம். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது சீரியலை வெறுக்கிறதுக்கு உண்டான 4 காரணம் என்னன்னு பார்த்தோம். இப்போ சன் டிவியை வெறுக்கிறதுக்கு உண்டான 2வது காரணம் என்ன அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போறோம். 2வது ரீசன் மூவிஸ். சன் டிவில டெய்லி மத்தியானம் ஒரு படம் போடுவாங்க. 3:30க்கு ஆரம்பிக்கிற படம் 6 மணிக்கு முடியும். 2.5 மணி நேரத்துல படத்தை முடிச்சிருவாங்க. நார்மலா ஒரு தமிழ் படத்தோட லென்த் 3 மணி நேரமா இருக்கும். இதுல அட்வர்டைஸ்மெண்ட் வேற. அப்ப பாத்தீங்கன்னா பாதி படத்தை தான் அவங்க டெலிகாஸ்ட் பண்றாங்க. பாட்டு, காமெடி, ஃபைட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாங்க. மதியானம் சன் டிவில படத்தை பாக்குறதுக்கு சும்மா இருந்துட்டு போயிடலாம். 3rd ரீசன் ப்ரோக்ராம்ஸ். சன் டிவில இப்போ ப்ரோக்ராம் போடுறதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. சண்டே மட்டும்தான் ப்ரோக்ராம் போடுறாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை போடுற ப்ரோக்ராம் கூட நம்மள முகம் சுளிக்க வைக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா அமுல் சூப்பர் குடும்பம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அதுல சன் டிவி சீரியல்ஸ் ஆக்டர்லாம் சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பாட தெரியாதவங்க எல்லாம் பாட்டு பாடுவாங்க. அந்த நேரம் கண் பார்த்து போன நேரம் ஏதோ ஆச்சு. வந்தாச்சு அப்பாவின் திட்டி எல்லாம் காற்றோடு போயே போச்சு. ஒசானா என் வாசல் தாண்டி போகலே. ஒசானா வேறொன்று. ஆட தெரியாதவங்க எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. விஜய் டிவில போடுற மகாபாரதத்தையும் சன் டிவில போடுற மகாபாரதத்தையும் கம்பேர் பண்ணும்போது சன் டிவில போடுற மகாபாரதம் ரொம்பவே கேவலமா இருக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அமுல் சூப்பர் சேலஞ்சுன்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சீரியல் ஆக்டர்ஸை கூட்டிட்டு வந்து மொக்க போடுவாங்க. வாரத்துல 6 நாள் சீரியல்ல போட்டு சாவடிக்கிறாங்க. ஓகே, சண்டேவாது இந்த கன்றாவிக்கு லீவ் விடுவாங்கன்னு பார்த்தா அதே சீரியல் ஆக்டர்ஸை கூட்டு வந்து சண்டேவும் சாவடிக்கிறாங்க. சன் நெட்வொர்க்ல காமெடிக்கு ஆதித்யா டிவி, மியூசிக்கு சன் மியூசிக், மூவிஸ்க்கு KTV, நியூஸுக்கு சன் நியூஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரி